நானு சி ஜோசப் விஜய் எனும் நான் கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். என்ன சார் இது? 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்கவும் உத்தரவு. சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசா பண்றீங்க. சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும், ஆனால் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. ஊடகங்களிடம் எந்த கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டாம், உங்களுடைய தொலைபேசியில தேவையில்லாதவர்களிடம் உரையாட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முட்டி மோதி கடைசியா நம்ம கிட்ட தான் வருவாங்க, அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால எல்லாருமே பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்ப நீ வரமாட்ட. இரும்பு பெட்டியில நெருப்பு, உன் முகமெல்லாம் கருப்பு. அப்ப நீயா இந்த தந்திராவை தேடி வருவ. கூட நேற்று இரவு ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகின்றன. எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? பின்ன என்னடா இது? எங்கள மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி ஆதரவு தெரிவிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது. உடனே ஒத்துக்கிட்டோம்னா இமேஜ் போயிடும். சரி முருகா, என் நண்பன் உனக்காக நான் ஒத்துக்கிறேனப்பா. சந்தோஷமா? காப்பாத்திட்டு. ஆனா மோதிரத்துக்காக இல்லப்பா, உனக்காக. இன்னும் 4 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி. அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ் பீஸ். டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ஜாய் பண்றோம். வாங்கஜி என்ஜாய் பண்றோம். டீம் வொர்க் பண்றோம் ஜி. வாங்கஜி. நான் சொன்ன கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பது, கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏலட்சியம். தாவேக்காவுக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் அறிக்கை. புதிய ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். இது காலத்தின் கட்டாயம், ஜனநாயக கடமை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ரொம்ப தேங்க்ஸ் பூவி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதனால் பெரும்பான்மை எண்ணான 118 நெருங்கினார் தாவேக்கா தலைவர் விஜய். ஆதரவு கட்சிகளின் கடிதத்தோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய். தமிழக முதல்வராகிறார் தாவேக்கா தலைவர் விஜய். நாளை பதவியேற்பு நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எப்படி இருக்கும்? காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை தொடர்ந்து தற்போது விசிகவும் தாவேக்காவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. தாவேக்காவுக்கு ஆதரவு என திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நோ பிரதர்ஸ். அண்ணா தும்பி அண்ணா தும்பி. என்ன ஓட்டம் ஏமாச்சான். இந்த நாள் இதை விட மோசமாகவே முடியாது இல்லடா. அமமுக எம்எல்ஏ காமராஜ் எங்கே என தெரியவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். இந்த நாள் இதை விட மோசமாவாதுன்னு சொன்ன. ஐயா என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம். ஐயா என் கிணற காணோம், என் கிணற காணாங்க. கிணத்த காணோமா? மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு
அமமுக எம்எல்ஏ பெயரில் ஆளுநரிடம் போலி கடிதத்தை தவிகவினர் கொடுத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா டிவியில பேர் வந்ததும் ஷாக் ஆனி. நான் வந்து பார்த்து இது வந்து குதிரை பேரமா இருக்கணும், இல்லாட்டி ஃபோர்ஜரியா இருக்கணும். என்னடா அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. இவர் தூய்மையான சக்திங்கிறார, எப்படி எதிர்கட்சியில இவரை எதிர்த்து போட்டிட்டவங்கள எம்எல்ஏ ஆதரவோட ஆட்சி அமைப்பேன்னு சொல்றது என்ன நியாயம்? சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். எங்க எம்எல்ஏ அதுக்கப்புறம் போன் போட்டா என்னால ரீச் ஆக முடியல அவரை. அதனால வந்து எதுவும் கடத்தப்பட்டிருக்காரான்னு தெரியல, இல்ல குதிரை பேரம் நடந்திருக்கான்னு தெரியல, இல்ல அவர் மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்களா தெரியல. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்த பேஷண்ட எவனோ ஹைஜாக் பண்ணி போயிட்டான். சட்டப்படி சரின்னு சொல்லலாம், நியாய தர்மம்லாம் அவர் பேசுறாருல. ஜனநாயக விரோதமான செயல்பாடுகள் நடப்பதை தடுக்கணும். தமிழ்நாட்டில் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். விஜய்க்கு ஆதரவா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல ஃபோர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம், சும்மா வேண்டாம். சரி சொல்லுமா. அப்படி ஒரு காட்சி உங்களுக்காக. தவிகவுக்கு ஆதரவாக அமமுக எம்எல்ஏ காமராஜ் கடிதம் எழுதுவதாக கூறும் வீடியோ ஒன்றை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. அமமுக எம்எல்ஏ சுய நினைவுடன் கடிதம் எழுதி கொடுத்ததாகவும் கடிதத்தை காமராஜ் எழுதவில்லை என்ற தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் தெரிவித்துள்ளது. என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்கலையா? அப்ப எடுங்க. என்ன சார்? உண்மை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் தவறான செய்திகளை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தவிக யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என கூறியுள்ளது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். இதுக்கு ஃபோர்ஜரி தூய சக்தி செய்கிற வேலையா இது? இன்னும் ஆட்சியே அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் இருக்க முடியுமா? இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். எங்க எம்எல்ஏ வந்து தூக்கிட்டு ராவண சீத்தையை தூக்குற மாதிரி தூக்குறது ரைட்டான்னு கேக்குறேன். என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எதுக்கு எந்த மாதிரி என்ன விருப்பம்? தவிக தரப்புக்கு நோ மெஜாரிட்டி இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? என்னது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்டை பிரிச்சு படிச்சதும் ஒரே நம்பரா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏஎம் ஷாஜகான் தாவேகாவிற்கு தங்கள் கட்சி ஆதரவளிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஓடோடி வா. முடியாது மன்னா, நான் ராஜகுருவின் ஆள். என்ன ராஜகுருவின் ஆளா? டேய், போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல்ல அப்படியே புடிங்கி ஓடிடுறதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், அவ்வளவுதான். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. தம்பி நம்பலாமாடா? வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம், அவ்வளவுதான். தவிக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நக்கல்யா அவனுக்கு. அண்ணிடா அண்ணி, நம்ம எல்லாருக்கும் அண்ணி. நானு சி ஜோசப் விஜய் எனும் நான் அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.
தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தலைவா, நீ ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். இப்படிப்பட்ட ஏழைங்க சிரிப்புல தான் நாம இறைவனையே காண முடியும்.